ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாக்கோபு 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும், அதாவது கடைசி வரையிலும் நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். நாளைய தினத்தை குறித்து நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு இங்கே யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலும் கூட காணப்படுகின்ற மிக பொதுவான தவறு இதாக காணப்படுகிறது. சிலர் தேவன் தனக்கு முக்கியமில்லை என்று எண்ணி தாங்களே தங்களது காரியங்களையும் அவர்கள் ஒத்தாசையும் உதவியும் இல்லாமல் மிகவும் சரியாக செய்துவிட முடியும் என்று அவர்கள் தங்களுடைய திட்டங்களை போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, அதாவது உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல இருக்குதே அப்படின்னு சொல்லி இங்கே யாக்கோபு எழுதுகிறார். நாளைய தினத்தில் என்ன இயற்கை பேரழிவு வரோன்னு தெரியாது, என்ன விபத்து ஏற்படக்கூடோன்னு தெரியாது. நாளைக்கு ஒருவேளை இந்த பூமியில் நமது வாழ்வினுடைய கடைசி நாளா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக, வார்த்தையிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எல்லா காரியத்தையும் நான் தேவனுடைய திட்டத்தின்படி தான் செய்வேன் என்கிறதிலே உறுதியாக நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11வது வசனத்தில் ஐசுவரியவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கை ஒரு புல்லின் பூவை போலத்தான் இருக்கிறது என்று யாக்கோபு எழுதுகிறார். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான அடிவு அழிந்து போம். ஐசுவரியவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான் என்று சொல்லித்தான் இங்கே யாக்கோபு முதல் அதிகாரத்தில் அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். யோபுவும் கூட 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் என் பிராணன் காற்றை போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும் என்றுதான் சொல்லுகிறார். சங்கீதம் 39வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே தாவீது சொல்லுகிறார், இதோ என் நாட்களை 4 விரல் கடை அளவாக்கினீர். அதாவது 4 விரல்கள் சேர்த்து வைத்தா எவ்வளவு அந்த அகலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது. நம்ம 4 விரல்களை சேர்த்து அளக்கிறதை பார்த்து சொல்லுவோம் ஜம்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் என் வாழ்க்கையே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உண்மையிலேயே அறிந்தவர்கள் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 102:3 என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல எரி உண்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 144:4 மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. நீதிமொழிகள் 27:1 அதாவது இந்த உலகத்திலேயே இதுவரையிலும் இவரை போல ஒரு ஞானவான் தோன்றினதில்லை, இவருக்கு முன்னாகவும் தோன்றினதில்லை, இவருக்கு பின்னாகவும் தோன்றினதில்லை என்கிற அளவிற்கு ஞானி என்று அழைக்கப்பட்ட சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல பேதுருவும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதன்மையான சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்த பேதுருவும் 1 பேதுரு 1:24 சொல்லுகிறார், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது, புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மனிதர்களுடைய காரியங்களை குறித்து பேசும் பொழுது லூக்கா 12வது அதிகாரம் 16 20 வரையிலும் ஒரு ஓமையை சொல்லி கொடுக்கிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம்
அது நன்றாய் விளைகிறது. அவன் தன் களஞ்சியத்தில் தன் விளைந்த பொருட்களை வைப்பதற்கு, தானியத்தை வைப்பதற்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு படுக்கையில் பேசுகிறான். நான் என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி நான் அதில் அந்த கொண்டு தானியங்களெல்லாம் சேர்த்து வைப்பேன். என் ஆத்துமாவே நீ புசித்து நீ திருப்தியாயிரு, உனக்கு அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன்னு அவன் இருதயத்தோடு கூட பேசும்பொழுது தேவன் அவனிடத்தில் இரவில் பேசுகிறார். மதிகேடனே, இன்னைக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று சொல்லி இதை இயேசுவே இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை அடுத்த நிமிடத்தை நாம் தாண்டுவோமா என்பது நம்முடைய கரங்களில் இல்லை. எத்தனையோ இயற்கை அழிவுகள், எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள், எத்தனையோ நாச மோசங்கள், வியாதிகள் இவைகளெல்லாம் பெருகி இருக்கிற காலத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய காரியம் யாக்கோபு 4:5 சொல்லப்பட்ட மாதிரி, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். சடங்காச்சாரமாய் இதை சொல்ல வேண்டுவதில்லை. தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து சமர்ப்பித்து அவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. வசனம் 7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறதே, அப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படியாக, நம்மை அர்ப்பணிக்கும்படியாக, நம்மை சமர்ப்பிக்கும்படியாக இங்கே யாக்கோபு கூறுகிறார். இயேசுவும் ஒரு மாதிரி ஜெபத்தை செய்ய சொல்லி கொடுக்கும் பொழுது மத்தேயு 6:10 உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று தான் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 4:34 சீஷர்கள் எல்லாரும் போய் இயேசுவுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு வந்த பொழுது அவர் சாப்பிடாம இருக்கிறார், சாப்பிடும் என்று அவரை வற்புறுத்தின பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய கரங்களில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல அவர் வணைகிறபடி, அவருடைய எண்ணத்தின்படி, அவர் என் மேல் வைத்திருக்கிற மேலான தீர்க்க தரிசன திட்டத்தின்படி நான் வாழ்கிறதற்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வாழும்படியாகத்தான் இங்கே யாக்கோபு அவர் ஆலோசனை கொடுக்கிறார், போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 21:14 அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அங்கே பவுலை எல்லாரும் தடுக்கிறாங்க, எருசலேமுக்கு போக வேண்டான்னு சொல்லி. ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் சொன்னபோது அவன் அப்படியும் போவேன், அங்கே நான் மரிப்பதற்கும் ஆயத்தம்னு சொல்லி அவர் அங்கே போன பொழுது அவர்கள் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமருக்கு அங்கே பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை எழுதும் பொழுது 1:12 அவன் ஊழியம் செய்யும்படியாக அந்த ரோமாபுரிக்கு அவனால் கடந்து செல்ல முடியலை. ஆனால் அவன் அங்கே பெபேயா அவளுடைய கரங்களிலே கொடுத்து எழுப்புகிற நிருபத்தில் எழுதுகிறாரு, தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்ம நினச்சா உடனே ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இவர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர் 12:1 அவர் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று தான் அவர் எழுதுகிறார். ஆகவே மனிதர்கள் தாங்கள் செய்வதை குறித்தோ, தாம் செய்யப்போவதை குறித்தோ, தங்களால் செய்ய முடிந்ததை குறித்தோ பெருமை பாராட்ட அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை எப்படிப்பட்டதென்று இங்கே யாக்கோபு தேவன் சொல்லுகிறதாக குறிப்பிடுகிறார். யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது, நான் செஞ்சிருவேங்க, நான் செய்ய முடியுங்க, இது என்னால் செய்ய முடியாத ஒன்று இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லுகிற எல்லா காரியங்களும் மனிதர்களுடைய வாழ்விலே அது பொல்லாங்காய் தோன்றுகிறது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 52:1 பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை சார்ந்து
அவருடைய தீர்க்க தரிசன திட்டம் ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் உள்ளது. அதை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக, என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து என்னை வழிநடத்தட்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மோசே ஜெபித்த பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீங்கள் எங்கள் கூட வரலன்னா எங்களை கொண்டு போகாதிருங்க என்று ஜெபித்த அந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பதில், என் சமூகம், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் வழிநடத்துகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. சங்கீதம் 75:4 வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதிருங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் என்று அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தீர்க்க தரிசன திட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனை எரேமியா தன்னுடைய புத்தகத்திலே, தீர்க்க தரிசன புத்தகத்திலே தெளிவாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 9வது அதிகாரம் 23-24 ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐசுவரியவான் தன் ஐசுவரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று எழுதுகிறார். கடைசியாக இந்த அதிகாரத்தில் அவர் நன்மை செய்யும்படியாக சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நாளைய தினத்தை குறித்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த காரியங்களை எங்களுக்கு கைகூடி வர பண்ணும் என்று கேட்கும் பொழுது தேவன் அதிகமான கிருபைகளை தந்து, தன்னுடைய வழிநடத்துதலை தந்து நமக்கு வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். 17 சொல்கிறார், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதன் பாவம் செய்தால், தீமை செய்தால் எப்படி பாவமோ அதே போல அவன் நன்மை செய்கிறதற்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏழைகளின் மேலே கரிசனை செலுத்துகிறதற்கு, பசியாயிருக்கிறவனுடைய பசியை போக்குவதற்கும், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பதற்கும், அதே போல சிறையில் இருக்கிறவனை பார்க்க சொல்லுகிறதற்கும், அந்நியரை உபசரிக்க நாடுகிறதற்கும் வேதம் நமக்கு போதிக்கிறது. இதனை கற்றுக்கொண்ட பின்பு நாம் தீமை செய்யாமல் விட்டுவிடலாம். தீமை செய்வதை விட்டுவிடுங்கள், நன்மை செய்வதை படியுங்கள் என்றுதான் ஏசாயா சொல்லுகிறார். ஆகவே நன்மை செய்யாமல் இருந்தோம்னா அது நமக்கு பாவமாக இருந்துவிடும். தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு சித்தமானதை கைகூடி நாங்கள் செய்கிறதற்கு தாரும் என்று கேட்க வேண்டும். நன்மை செய்வதற்கும் படித்து நன்மை செய்ய அறிந்திருந்தால் நாம் நன்மை செய்து வாழ வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. கீழ்ப்படிந்து வாழுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.